இன்னைக்கு அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு சாப்பாடுலாம் வச்சுட்டு வரப்பயே வந்துட்டு முட்டை போட்டுருந்துச்சு. சரின்னு முட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி ஏதாச்சும் உருப்படியான வேலை செய்யலாம். இன்றைக்கி சண்டே வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்ட்டு டேங்க் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ டேங்க்கில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு தொட்டியில் பாய்ச்சிட்டோம். பாய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு. சரி டேங்க் க்ளீன் பண்ணுறனோ இல்லையோ உள்ளே வந்து தவக்கலை மாதிரியே குதிச்சு ஃபுல்லாக வியூ தான் பார்த்துட்டு இருந்தேன். மொட்டை மாடிலேருந்து வியூ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அப்பா ஆசிட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த ஆசிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. கொஞ்சம் மைல்டா இருக்கும். ஆனா ஹார்ம்ஃபுல் தான். மாஸ்க்லாம் போட்டு தான் நம்ம வேல பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அங்க உள்ள தூசி, பாசி எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓரளவு ஃபுல்லா கிளீன் பண்ணி ஆனா கை செம்ம வலி தேய்க்கவே முடியல. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்த ஆசிட வந்துட்டு ஒரு சைடு நாங்க டேங்க்குக்குள்ள இருக்கிறல அந்த பைப்ல ஃபுல்லா துணி வச்சு அடைச்சிட்டு, அப்புறம் ஆசிட் ஊத்தி ஃபுல்லா கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது லாஸ்ட்டா நம்ம ஒரு ஒரு பைப்பா தொறந்து விட்டோம்னா, அந்த டஸ்ட் எல்லாமே வந்துரும் அப்டின்னாங்க. எப்பயுமே எங்க அப்பா தான் பண்ணுவாங்க, இல்ல எங்க அண்ணன் பண்ணுவாங்க. பட் இந்த தடவ நானே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து ஊத்திட்டு, வராத தண்ணியெல்லாம் அந்த ஸ்பாஞ்சில வச்சு வச்சு ஸ்வீஸ் பண்ணி எடுத்துட்டுருந்தேன். அண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் சோப்பு போட்டு ஃபுல்லா டேங்க் ஃபுல்லா உள்ளலாம் கழுவிட்டு, திரும்பி தண்ணி போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி, இது முடிக்கிறதுக்கே எனக்கு 1 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுவும் நாங்க ஈவினிங் டைமில போயிருந்தனால ரொம்ப வெயில்லாம் இல்ல. 3:00 மேல தான் போயிருந்தோம்.